Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்ணுறது ஜாவாவில்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு முதலாவது என்ன செய்கிறேன், இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் x.javaன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இந்த எக்ஸ் கிளாஸுக்குள்ள வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், காமனான மெத்தட்ஸ் வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் 2 மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய மெத்தட்ஸ், அடுத்தது வந்துட்டு ஒரு டேட்டாவை வேண்டி எடுக்கிறதுக்குரிய மெத்தட். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய மெத்தட் ஃபஸ்ட்டாக செய்துக்கலாம். பப்ளிக் void அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறேன், printன்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஒரு பராமீட்டர் வேண்டி எடுக்கேன், மெசேஜ் வேண்டி எடுத்து system.out.printlnக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி விடுறேன். பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன், ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்குரிய get input என்று சொல்கிற மெத்தட். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் சேம் மெசேஜ் என்று வேண்டி எடுக்கேன். ஸோ வேண்டி எடுத்துகிட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், நான் எனக்குரிய பேக்கேஜை ஃபஸ்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவாவில் இருக்கிற யூட்டிலிட்டிஸில் ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுறேன், எனக்கு தேவையான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். ப்ரைவேட் ஸ்கேனர் இன்புட் ஈக்குவல் நியூ ஸ்கேனர். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், system.inன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டாஸை வேண்டி எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே எரர் காட்டுது, பிகாஸ் ஸ்ட்ரிங்கில் எஸ் கேபிட்டல் இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் சிம்பிள் system.out.printன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்டல் கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதுக்கு கீழே நான் என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் பண்ணுங்கள். எதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த இன்புட் டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் என்னால் இந்த கிளாஸுக்குள்ளே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன இஷ்யூஸ் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இந்த கிளாஸில் செய்து காட்டையில் இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்னு சொல்கிற கிளாஸ், student.java. ஏன் நான் அதை ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ளே செய்து காட்டுறேன்டா, இங்கே ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. ஸோ நான் இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகணுமென்னு சொன்னால் நான் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இங்கே இப்படி கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், இவருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் int id private string data டைப்பில் நேம்ஸ் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வேண்டி எடுக்கிறதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கேன். ஸோ பப்ளிக் void save ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இங்கே நான் என்ன செய்யப்படுறேன்டா, ஒரு ஐடி வேண்டி எடுக்கணும், அதே மாதிரி ஒரு நேம் வந்துட்டு நான் வேண்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன செய்திருக்கேன், ஆல்ரெடி இங்கே ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு இன்புட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்டீஜர் வேண்டி எடுக்க போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம். ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப் பண்ணிட்டு இன்டீஜர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கெட் இன்புட் as int சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்த நெக்ஸ்ட் intன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாகவே வேலை செய்யும் நமக்கு. ஸோ நான் இங்கே என்ன செய்துறேன்னு பாருங்கள், போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் நீங்கள் டைப் பண்ணணும். எப்படியோ ஒன்று நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்படி எக்ஸ் ஈக்குவல் comcode ஈக்குவல் நியூ எக்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய வேண்டி வரும், இந்த comcodeல் இருக்கிற இந்த கெட் இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டேட்டாஸை வேண்டி எடுக்கணும். இது ஒரு வே. சரிங்களா? இது நம்ம ப்ரீவியஸாக கூட நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது, அதாவது இந்த எக்ஸ்ன்னு சொல்கிற கிளாஸை இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் பேரண்ட் கிளாஸை நம்ம கொண்டு வரும்போது இதுக்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸ் கிளாஸுக்குள்ளே இருக்கிற இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும், நம்மளோட ஓன் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸ்டென்ஷன் சொல்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் என்று கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஐடியை அதாவது திஸ் டாட் ஐடி ஈக்குவல், இப்போ நான் ஐடி வேண்டி எடுக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, get
as integer. பாருங்கள் சிம்பிளாக இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளால் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, enter your id. ஸோ கொடுத்து விட்டேன். the same time this dot name equal get input. ஸோ இங்கே என்ன செய்கிறேன்ட்டு பார்த்தீங்களா இருந்தால் enter your name. சரிங்களா? ஸோ யூஐவில் யூஐ கேபிட்டல் மாற்றிடுவோம். ஸோ யுவர் நேம்மெண்ட் கொடுத்துட்டேன். பர்ஃபெக்ட். சரிங்களா? ஸோ இது சேவ் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே நான் மெசேஜ் ஒன்று கொடுத்துட்றேன்னு பாருங்கள். பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சிம்பிளாகவே நான் பிரிண்ட் கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு டேட்டா சேவ்டு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்கேன். ஸோ அதே மாதிரி பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளேன்னு சொல்கிற ஒரு மெத்தட். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். பிரிண்ட் நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் என்ன செய்கிறேன், இப்போவே பிரிண்ட்னு சொல்லி சிம்பிளாகவே கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே என்ன செய்கிறேன், அவர் ஐடி ப்ளஸ் திஸ் டாட் ஐடி கமா ப்ளஸ் நேம் திஸ் டாட் நேம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன், டிஸ்பிளே மெத்தடையும் க்ரியேட் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே ஸ்டூடெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். பர்ஃபெக்டாகவே என் கோட்ஸ் இப்போ வேலை செய்ய போகுது. நான் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததும் என் ஃபைல் லொக்கேஷன்ஸில் எனக்குரிய அந்த சிஎம்டி ஓப்பன் ஆகிடும். இங்கே என்ன செய்ய போகிறேன், கம்பைல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு ஜாவா சி ரன் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைலேஷன்ஸ் முடிஞ்சதும் ஜாவா ரன்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஐடி கேட்குது, 1 கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இட் ஷோஸ் எரர் பிகாஸ் இங்கே நம்ம வந்துட்டு இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீஜரை நம்ம ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு எரரை கொண்டு வந்து தருது. நான் அதுக்காக வேண்டி இப்போதைக்கு டெம்பரரியாக என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்த நான் இன்டீஜரை எடுக்காமல் கெட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து நான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இங்கே இன்டீஜர் டாட் பார்ஸ் இன் இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல். பட் நான் இது என்ன ரீசனுங்கிறது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சி கொடுத்துட்றேன். இப்போ ஜாவா சி ரன் டாட் ஜாவா ஓகே கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஜாவா ரன். இப்போ பாருங்கள் ஐடி கேட்குது. ஐடி வந்துட்டு 1 கொடுத்துட்றேன். நேம் கேட்குது வந்துக்கிட்டு. ஸோ மை ஸ்டூடெண்ட் நேம் 1 கொடுக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் டேட்டா சேவ்ட் அண்ட் மெசேஜ் வரது மட்டும் இல்லாமல் ஐடி 1 நேம் மை ஸ்டூடெண்ட் நேம் 1 சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் சம்மந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். என்ன செய்திருந்தோம், ஒரு காமனாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட் கிளாஸில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வந்துட்டு ஸோ இதுவே ஷீஷாப்னு சொன்னால் இந்த இடத்த இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜாவான்னு சொன்னால் எக்ஸ்டென்ட்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும் இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஹெரிட் பண்ணதும் இந்த கோடிங்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி கோட்டு டெஃபினிஷன்ஸ் கொடுத்தீங்களா இருந்தால் பாருங்கள். எக்ஸ் கிளாஸில் கெட் இன்புட்னு சொல்கிற மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஹோவர் பண்ணக்க கூட உங்களால் இதை பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணப்படுது, என்ன டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணுங்கிற டீட்டெயிலில் கூட உங்களால் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு இதில் ஹோவர் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். இந்த சேம் அவுட்புட் வந்துட்டு நமக்கு ரெண்டுக்குமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளோட. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம்.